எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து பச்சை பட்டாணி பொரியல் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பச்சை பட்டாணி வந்து நல்லா உரித்து வச்சுக்கோங்க. தேங்காய் வந்து இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு 2.5 லிட்டர் குக்கரில் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, வெங்காயம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பச்சை பட்டாணி எடுத்து அதில் போட்டுருங்க. நல்லா உரித்து அந்த பச்சை பட்டாணியை அதை போட்டுருங்க. அப்புறம் அந்த தேங்காய் அரைச்சதை வந்து அதில் ஊற்றிடுங்க. மிக்ஸி கழுவுன தண்ணியையும் எடுத்து அதில் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. இது நேரம் ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அந்த குக்கருக்குள்ளே வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து தீயை வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. தயிர் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிடுங்க. இப்போ ஆஃபீஸுக்கும் ஸ்கூலுக்கும் வந்து நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் வந்து இந்த ஸ்வீட் கார்ன் ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த தட்டில் வந்து இது ஸ்வீட் கார்னை வந்து நல்லா உரித்து எடுத்துக்கோங்க. இந்த பச்சை கலர் தோல் இருக்குது, அதை வந்து நல்லா உரித்து வந்து எடுத்துக்கோங்க. அது தனியாக எடுத்து தனியாக வச்சுருங்க. அது ஃபுல்லும் அந்த இது மஞ்சள் கலர் மட்டும் வர்ற மாதிரி எடுத்துகிட்டு அதை வந்து 2ஆக உடச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்னை வந்து 2ஆக உடச்சிட்டு அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக எடுத்து தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ வந்து குக்கரில் வந்து இந்த ஒரு டம்ளர் அளவு ஒரு 200 ml அளவு தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்வீட் கார்னை உடச்சி அந்த இதில் வச்சுட்டு அந்த தட்டில் வச்சுட்டு அப்புறம் அந்த ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க. ஆவி வந்து வெயிட்டை போட்டு ஒரு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி சமைச்சி ஆஃபீஸுக்கு ஸ்நாக்ஸாகவும் இல்லை ஸ்கூலுக்கு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் எடுத்துகிட்டு போனால் நல்லாயிருக்கும். நன்றி.